ஈபிகோ 300 என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. Welcome to NWTN Reaction Channel. ஸோ எங்களோட இவ்வளோ நாள் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஸோ கொஞ்ச நாள் வந்து யூடியூப்க்கு லீவ் விட்டுருந்தேன். அந்த எழுச்சி எனக்கு தெரியட்டும். அப்போ வர எஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து பேக்ரவுண்ட் அப்படியே ஃபுல்லாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பின்னுக்கு வந்து சேஞ்ச் ஆக இருக்குது. ஸோ கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ பேக்ரவுண்ட்ஸ் ஃபுல்லாக பிறகு வந்து நிறையா போஸ்டர்ஸ் இதெல்லாம் இங்கே வரும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் லைட்னிங், கொஞ்சம் ரூம் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஃபுல்லாக வந்து ரியாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வரும். இதெல்லாம் நடக்குமா நினைச்சது நடந்துருச்சு. ஸோ நிறைய வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட வந்து ஃபுல் வியூ ஆஃப் வழங்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுவும் சூன் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் மட்டும் செட்டப்ஸ் நான் வந்து ஒரு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். பேக்ரவுண்ட் செட்டப்ஸ் வந்து நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. எஸ், புது செட்டப் ஒன்று கொண்டாந்துக்கிட்டு இருக்கேன். எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. ஸோ சூன் அதோட வந்து அடுத்த அப்டேட். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு நிறைய அப்டேட்ஸ் வந்துருச்சு. நிறைய புது அப்டேட்ஸ் வந்துருச்சு. அந்த அப்டேட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு வந்து பார்க்கலாம் போயிடுச்சு. உண்மைக்குமே வந்து ரியாக்ஷன் பண்ணலாம் போயிடுச்சு. எனக்கு வந்து ரொம்ப வந்து அவ்வளோ வந்து கஷ்டமாக இருந்துச்சு. அனியா இவ்வளோ ரியாக்ஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ என் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எவ்வளோ பேர் வந்து பார்த்துருப்பாங்க, சேனலில் போட்டிருப்பானா அப்படின்ற மாதிரிக்கே. எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. சாரி ஃபர்ஸ்ட். அதுக்கு நான் வந்து இனிமேல் தொடர்ந்து அடுத்தடுத்தடுத்தா வந்து வீடியோ லாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம் சேனலில். ஸோ உங்களுக்கு என்னென்ன இதுக்கு மேலே என்னென்ன விருப்பமோ, என்னென்ன வேணுமோ, என்னென்ன ரீல்ஸாக இருக்கட்டும், எது வேணாலும் வந்து ரியாக்ஷன் பண்ணணும், சேலஞ்சஸ் பண்ணணுமா, என்னென்ன வேணுமோ அவ்வளோத்தையும் வந்து நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட்ஸில் உங்களுக்குன்னு இருக்க வந்து உங்கள் உரிமையான கமெண்ட்ஸில் வந்து தயவுசெய்து போடுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரிக்கே வந்து நம்ம வந்து பிளாஸ்ட் பண்ணுவோம். இனிமேல் வந்து தரமான செய்க அப்படின்னு சொல்லலாம். எஸ், அடுத்து இன்னிலேருந்து ஸோ அடுத்தடுத்து ரியாக்ஷன் என்னென்ன மிஸ் பண்ணமோ அந்த ரியாக்ஷன் வீடியோலேருந்து எல்லா ரியாக்ஷன் வீடியோ வந்து பார்க்குறோம், தெரிக்கிறோம், அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஒரு நாளைக்கு 2 வீடியோஸ் வரை நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ நிறைய மிஸ் பண்ண வீடியோஸ் வந்து எல்லா இப்போதைக்கு அடுத்தடுத்து அப்டேட் ஆகிறதுக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு மிஸ் பண்ண வீடியோஸ் எல்லாம் வந்து அப்டேட் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஏர்லியாக நான் சொல்லியிருந்தேன், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரீசெண்டாக வந்து நான் போடுற டைம் நான் செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. வாழ்த்துக்கள். சரி போ. லைட்டா போறாங்க. நல்லா க்ளோஸ் பண்ணுதா சார்? டக்குன்னு கொஞ்சம் பொறாமைய வெண்மத்தை காக்கிட்டு போறான். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு அப்படியே வந்து லைக்கை போட்டு ஒரு கமெண்ட்டை போட்டு ஒரு சப்போர்ட்டை தாங்க. அப்போ தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு. அண்ட் மை வந்து ஓஜி சப்ஸ்கிரைபர்ஸ், ஸோ அவங்கெல்லாம் வந்து ஏர்லியாக வந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, இதில் போயிட்டு இப்படி பண்ணுங்க, இதில் இதை போயிட்டு ஸோ இதை போயிட்டு இப்படி பண்ணுங்க அப்படின்ற மாதிரிக்கு, இந்த ரியாக்ஷனை பண்ணுங்க அப்படின்ற மாதிரிக்க. ஸோ இனிமேலே உங்களோட சப்போர்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணுமோ, என்ன மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணுமோ மறக்காம அந்த கமெண்ட் அடிச்சு நொறுக்குங்க. கமெண்ட் என்ன வேணுமோ போடுங்க. உங்களுக்கு உங்களோட கமெண்ட், உங்களோட உரிமை, உங்களோட கமெண்ட் நீங்கள் போட்டு தாக்குங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ் நம்ம வந்து ஒரு தரமான பெரிய ஒரு அப்டேட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது என்னன்னு கேட்குறீங்களா? எஸ், நம்ம அடுத்த ஜெயிலர் 2 அப்டேட் வந்திருக்குது. நான் இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ ஜெயிலர் 2 வந்துருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு முன்னுக்கு வந்து இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. நான் அது ஜெயிலர் 2 வந்ததோட அங்கிட்டு பார்க்கும்போது PR1 வந்து அடுத்த லான்ச் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு பண்ணுறதா, அப்புறம் இந்த ஓஎம்ஆ ஸோ அதில் வந்துருக்குது.
ஒவ்வொன்றும் அடுத்து வந்து இருக்குது. அடுத்து ஸ்பைடர்மேன்ட வந்து அது வந்து இருந்துச்சு. ஸோ பிராண்ட் நியூ அதில் வந்து ஸோ மூவியும் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து இருக்கு. ஒவ்வொரு எல்லாமே அடிச்சுன்னு இருக்க போகிறோம், எல்லாத்தையும் ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எஸ் நம்ம வந்து ஜெயிலர் 2 தலைவர் ஜெயிலர் 2ல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஒரு தரமான சம்பவம் நான் கேள்விப்பட்டேன். ஒன் நேம் அந்த பிஜிஎம்மே வந்து பங்கமா வேற லெவல்ல இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து தெரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பாப்பா எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி அண்ணி செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரிக்க வந்து ஸோ வாங்க உங்க கூட நானும் போயிட்டு பார்க்குறேன். நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும். ஸோ 2 ரியாக்ஷனோட பாருங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, எப்படி இருந்துச்சு, நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிக்கு நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணுறத நான் அப்படியே எடுத்து நானும் இம்ப்ரூவ் ஆகிறேன், அதோட நீங்களும் இம்ப்ரூவ் ஆகிங்க. ஸோ வாங்க ஒரு சம்பவம் சேர்ந்து பார்ப்போம். இன்றைக்கி வந்து ஒரு சம்பவம் பண்ணுவோம், இந்த ஜெயிலர் 2 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ 3, 2, 1 லெட்ஸ். என்ன கொண்டு உன்னால நிம்மதி இருக்க முடியாது. என் பின்னாடி பெரிய ஒரு உலகமே இருக்கு ஜெயிலர். ஒரு பெரிய நெட்வொர்க். யார் எப்ப வரணும் உனக்கு தெரியாது. உன் வாழ்க்கை நரகமாயிடும். ஓ யோ ஏய் யாவல்ல ஓ தலைவர் யா ஓடு ஒன் நேம் ஓடு அடி. என்ன அடி தெரிச்சு விட்டுருக்காரு அண்ணி. எஸ் அக்டோபர் 26 எஸ் ஜெயிலர் அடுத்த ஒரு லான்ச்கான இன்ட்ரோ அப்படின்னு சொன்ன மூவிக்கான இன்ட்ரோ மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எஸ் ஒன் நேம் அப்படின்ற ஒரு கிளிம்ஸ் மாதிரியே வந்து அந்த கிளிம்ஸில் வந்து ஒன் நேம்ட வந்து அந்த அந்த பிஜிஎம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் நான் மோஸ்ட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு சம்பவம் ஒன்று செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பெரிய ஒரு வேற லெவல் சம்பவமாகவே இருக்குது. அதில் வந்து ஒரு போர்ஷன்ஸில் வந்து அந்த தலைவரை காட்டுவாங்கடா அப்படின்ற மாதிரிக்க வந்து எனக்கு வந்து ஒரு இது இருந்துச்சு. எஸ் கொஞ்சம் இருங்க, எந்த போர்ஷன் அப்படின்னா எஸ் இந்த இடத்துல வந்து தான் வந்து அந்த லொரி வந்து ஃபர்ஸ்ட் ஜெயிலரில் வந்து அந்த டைம் ஜெயிலர் 1ல வந்து அந்த லொரி வந்து இருந்து அதுல இருந்து டங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பின்னுக்கு வந்து அந்த டோர் வந்து மூடி திறக்கும் போது ஒரு பெரிய ஒரு சம்பவம் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் சீன்ஸ்லாம் வந்து நிறைய வந்து கட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ப்ளூ போஸ் அதுக்கப்புறம் வந்து காட்டியிருந்தாங்க. பட் இது வந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி அங்கே தான் சார். ஸோ வேற லெவலில் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எஸ் அந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து எடுத்துட்டு அந்த ஒரு கேப்சரில் வந்து அந்த டோர் வந்து இப்படி ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ஸில் அப்படி பட்டு இப்படி இதாக்கும்போது அதில் அந்த ஒரு வியூ இருக்குன்னு அது மாதிரிக்கே. ஸோ மேபி இதுவும் வந்து அதே மாதிரி ஒரு சம்பவமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரிக்கு வந்து நான் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குது. இப்படி நடக்குமா அப்படி சொல்லி தெரியல, பட் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ என்னமா இருக்கும் கமெண்ட்ல போடுங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து தலைவர் வந்து இப்படி ஒரு லாங் ஷாட்ல இருந்து வைட் ஆங்கிள் கொண்டு போயிட்டு ஒரு ஃபுல் ஷாட் ஒன்று காட்டுவான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிருந்தேன். பட் காட்டலை. ஸோ இதுபோல தான் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து இப்படி தான் காட்டியிருந்தாங்க. பட் மேபி இது ஒரு ஆக்ஷன் ஃபார்மில் வந்து வர ஒரு சீனாக இருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ஆக்ஷன் சீன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எஸ் ஜெயிலர் 2 அக்டோபர் வெயிட் நான் பார்க்கறது அக்டோபர் 50. எஸ் அக்டோபர் 50. ஸோ ஒரு மரண சம்பவம் இருக்குது. எஸ் தலைவர் அடுத்த ஒரு படம், அடுத்த ஒரு சம்பவம் பண்ணுற படமாக இது இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஜெயிலர் 1 ஆப்வியஸ்லி பிஜிஎம்மாக இருக்கட்டும், ஜெயிலர் மூவியாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து சச் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ பங்கமாக இருந்துச்சு. ஒரு வேற லெவலில் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஜெயிலர் 1க்கு. ஸோ அதுக்கப்புறம் ஜெயிலர் 2 அப்படின்ற நேரம் வந்து நம்ம வந்து ஈகலி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எஸ் நெல்சன் இப்படியெல்லாம் எடுத்துருப்பாருடா, நெல்சனா அதை எடுத்து இப்படி எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரியெல்லாம் இருந்துச்சு. எஸ் ஜெயிலர் 2 வந்து இதை விட நம்ம வந்து பங்கம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அனி எப்படியும் வந்து சம்பவம் செய்வார், இந்த முறை செஞ்சுருக்காரு. அதில் ஒரு சின்ன கிளிம்ஸ் தான் ஒன் நேம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காரு. அடுத்தடுத்து அப்டேட்டை விடும்போது சும்மா தரமான சம்பவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எஸ் ஜெயிலர் 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 அதோட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஜெயிலர் 2ஓட.
இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஸோ இன்னிலேருந்து வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து மீன் வாயில்ஸில் நான் வந்து செஞ்சுக்கிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு வீடியோஸ் ரியாக்ஷன் என்ன மாதிரி உங்களுக்கு செய்யணுமோ நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாஸ் வந்து கீழே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு பார்க்கலாம். நீங்கள் வந்து என்னை வந்து ஃபாலோ பண்ணலாம், அதில் போய்ட்டு ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அதிலே வந்து எனக்கு சஜஷன்ஸ் பண்ணலாம். நான் வந்து நான் எந்த வீடியோ பண்ணணும், இந்த மாதிரி வேணும், இல்லாட்டி ரீல்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த வீடியோஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து ஷேர் பண்ணலாம். நான் அதை மறக்காமல் அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்து நான் அது கட்டாயம் ரியாக்ஷன் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்துட்டு தேங்க்யூ. இன்னொரு பங்கமான ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவும் டாடா பாய், see you. Bye. பாத்துக்கலாம்.